ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து ஏதோ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருப்பா போல இருக்கு. அந்த ஆன்ட்டி இவளை அடித்து அங்கேருந்து வெளில அனுப்பி விடுறாங்க. வாடகை தராமல் எவ்வளோ நாள் தான் இருப்பேன்ட்டு இவளுக்கு கோவம் வந்துடுது. திருப்பி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பயும் அந்த லேடி விடாமல் இவளை துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து வேலையிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டான். அப்போ அவன் அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு ஓடி வந்து, என்ன பாஸ் இப்போயாவது முடிவெடுத்தீங்களா? நீங்கள் திருப்பி வந்து நம்ம சிஓவாக ஆக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லும் போது இவனும் சரின்ட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து பேஷன் இந்த மாதிரி ஆர்மியில் சேரணுன்ட்டு, அதனால தான் சேர்ந்துருப்பான். மற்றபடி இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ. அவனோட தாத்தா கால் பண்ணி, டே 30 வயசு ஆயிடுச்சுடா, எப்படா கல்யாணம் பண்ண போகிற, என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க, சொன்ன பிச்சு கேப்பியா மாட்டியாங்கும் போது, இருங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் தாத்தான்னு சொல்லும் போது, ஆமாம் 7 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு மீட் பண்ணேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு தான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக வந்து அந்த லேடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்களே, அதனால ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவோட டேபிளுக்கு அடியில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அதாவது இவள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த காலேஜ்க்கு வந்து ஹீரோ வந்திருப்பான். அப்போ எப்போவுமே வந்து ஓபி அடிச்சுட்டு பின்னாடி தான் சுற்றி வந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் இவகிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா தான் நடந்துப்பான். இவ்வளோ ஓடி போய் பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லும் போது இவன் பக்கத்தில் வந்து அந்த பெல்ட்டை கிழிச்சு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஹீரோயினுக்கு அப்போலேருந்தே அவன் மேலே லைட்டாக பயம்தான். அந்த செட்டில் படித்த எல்லாருக்குமே பயம்தான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடி, ஹீரோ வந்து உன்னை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா என்னன்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் ஏன் பார்க்க போகிறாரு, இந்த மாதிரி ஓபி அடிச்சிட்டு சுற்றுனா, அதனால தான் என்ன நேரம் பார்த்தாலும் என்னையே கண்காணிச்சிக்கிட்டு இருக்காரு, நீலாம் இதை எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்திருப்பா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்து ஹீரோக்காக பிளைண்ட் டேட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு லேடி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வீட்டு வேலை பார்க்குறதுலாம் பிடிக்காது, அப்புறம் வந்து நான் கேட்குறதுலாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கீழே சத்தம் கேட்குது. என்னன்னு குளிஞ்சு பார்த்தா அடியில் ஹீரோயின் உட்காந்துருக்கா. இவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்ன அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு புரிஞ்சிச்சு, அவ்வளோதான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டோன்னு சொல்லி யோசிச்சவா இப்போ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு தோணுது, இருந்தாலும் அவருக்கு நம்மளை ஞாபகம் இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. அப்போ ஹீரோ குனிஞ்சு பார்த்துட்டு, நீயா என்ன பண்ணுற டேபிளுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக கேட்குறான். இவளுக்கு புரிஞ்சிச்சு, அப்போ இவருக்கு நம்மளை ஞாபகம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி அங்கேருந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு அவளுக்கு காஃபிலாம் வாங்கி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க அந்த லேடிலாம் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்க மாட்டாங்க, அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க போனதும் கரெக்டுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு அவங்க தாத்தா கிட்டேருந்து கால் வந்துருச்சு. ஏன்டா பிளைன் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சா அங்கே போயிட்டு என்னமோ பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த பிள்ளையை அனுப்பி விட்டுருக்க, என்னதான் மனசில் நினச்சிருக்காங்கும் போது, இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, என்ன அந்த 7 வருஷம் முடி மீட் பண்ண போனால் இன்னும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இவன் யோசிச்சு பார்க்குறா. என்ன நடந்திருக்குன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயினோட காலேஜுக்கு வந்து இவன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிருந்திருப்பான். ஹீரோக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குது, அதனால வந்து க்ளோஸ்டான பிளேஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா மூச்சு முட்டி ஒரு மாதிரி தலை சுற்றிடும். அன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆகியிருந்திருக்கும். ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தி, ஒன்றில் நான் தான் கூட இருக்கேன்ல பயப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருந்திருப்பா. அப்பையிலேருந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவகிட்ட சொன்னதே கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான், ஆமாம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஷாக் ஆகி வாட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இல்லை இப்போ உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, வீடு இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஒர்க் கிடையாது, இப்போ உனக்கு தங்குறதுக்கு இடம் கிடச்சா அது வந்து உனக்கு நல்ல விஷயமா தானே இருக்கும், அதனால தான் கேட்குறங்கும் போது அதெல்லாம் ஓகே தான், ஆனால் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உனக்கு பே பண்ணிடுறேன், ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவ்வளோ 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனால் இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓன்ட்டு. ஆக்சுவலாக இவன் என்ன சொல்லியிருப்பானா, நான் ஒரு டிரைவரை தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவகிட்ட சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ரெண்ட் எடுத்து தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுமே சரி ஓகே நான் நாளைக்கு வந்து அங்கே தங்கிக்கு வாங்கும்போது இப்போ என்ன இப்போயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேரேஜை அங்கேருந்து 2 பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு தான் அவகிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுங்கும் போது, இது நம்ம ட்ரெயினர் அந்த ஃபேமிலியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கும் போது, அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நான் தான் சொன்னால காலேஜ் டைமில் இருந்து அவருக்கு உன் மேலே க்ரஷ் இருக்கு, நீ நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இருக்காதுடி, ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்காரு, அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் லூஸ் மாதிரியே யோசிக்காத, கூட போய் தங்கிப்பாரு, எல்லாமே நல்லா தான் போகணும்னு எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா.
ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவளை சின்ன வயசுலேருந்து அவளை அங்கிள் தான் வளர்த்துருப்பாரு. சின்ன வயசுலேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. காசுக்காக ஒருத்தவன்ட்ட விற்க பார்த்துருப்பாரு. அதனால தான் ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்திருப்பா. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தவ ஹீரோ கூட இருக்கிறது தான் சேஃப்னு தோணுது. ஃப்ரெண்டோ தான் சொல்கிறா, ஹீரோ உன்னை பத்திரமா பார்த்துப்பான், அவன் கூட இருக்கிறது உனக்கு சேஃப்டி வேறு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் கரெக்டுன்னு தோணுது. சரின்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட தம்பியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். தம்பி என்ன சொல்கிறான், டேய் பாருடா, நான் கூட நினச்சேன் அந்த பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தால் கிடைக்க மாட்டான்ட்டு, கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி நீ வந்து கல்யாணமே பண்ணிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் யோசிச்சு வச்சுருந்துருப்பான். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு ஊருக்கே போயிருந்திருப்பா. அவள் எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். இவ்வளோ நாளாக அவளை தான் தேடிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் சொல்லி கேட்டுருக்கும் போது இவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாருண்ணா பார்த்துக்கா, இதெல்லாமே உனக்கு டெஸ்டினி மாதிரி நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடக்க போதுங்கும் போது சரி அதெல்லாம் விடு, நான் யோசிக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும், இப்போ வந்து நான் பணக்காரன் ஷோ ஆஃப் பண்ணணும், நான் யோசிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி சரி நீ சொன்னதை நான் செஞ்சிடறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கிராண்ட் பாக்கிட்டேருந்து கால் வருது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டியாடா, ஒரு கால் பண்ணி கூட உனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு கேட்கும்போது சரி சரி விடுங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டா. காலையிலேயே ஒரே குஷியாக தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதெல்லாம் வெயிட் இருக்காது, நானே தூக்கிக்கிறேன்னு இவ சொல்கிறா. இல்லை இல்லை நான் தூக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலான்ட்டு போகிறான் ஹீரோ. ஆனால் இவன் வந்து நான் தான் தூக்கி தருவேன்னு சொல்லி தூக்கி பார்த்தா வெயிட்டு தூக்கவே முடியல சுத்தமாக. அவளால் அசைக்க கூட முடியல. சரி ஓகே நான் நல்லா யோசிச்சிட்டேன், நீங்களே தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் போயிட்டு எல்லாத்தையும் சலிக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது, கையில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் போய் க்ளோஸ் அப்பில் பார்க்குற. அவ்வளோதான், ஹீரோயின்லாம் ஃப்ளாட்டு. அவன் பேட்டியை தூக்கிட்டு போனால் இவன் பின்னாடியே அவன் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு இவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, இம்ப்ரெஸ் ஆகி தான் உட்காந்துருக்கா. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாங்க. பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இவனோட கிராண்ட்பா தான். இவன் போய் சொல்லலானோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே உள்ளே வந்துட்டாரு. இவன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உள்ளேருந்து கை காமிக்கிறா. நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டியா, நான் கூட நீ போய் சொல்றியோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நம்புறாரு. இருந்தாலும் அவர் வந்து சந்தேகத்தில் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, என்னம்மா ஏதாவது நடிக்க கிடைக்க உனக்கு கூட்டு வந்திருக்கானாங்கும் போது என் ஆக்டிங் திறமையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வேற, நான் இவர் எவ்வளோ நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இவர் எனக்கு தெரியும், அப்பையிலேருந்து இவர் என்னோட க்ரஷ், நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இதான் உண்மை, ஹீரோட க்ரஷ் தான் அவள். ஆனால் அது வந்து இவன் இன்டெரக்டாக இவனோட க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தாத்தாவும் ஆமாம்ல உனக்கு ஒரு க்ரஷ் ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் தான் இவளா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லம்மா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு பாராடி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இது 7 இயர்ஸா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்க தாத்தா வந்ததில் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போய் விட்டுறான் ரூமில். ஹீரோயினும் தாத்தா கிட்டே வாண்டடாக போயிட்டு நான் உங்களுக்காக குக் பண்ணி தரேன், இருங்க வெயிட் பண்ணுங்க நான் குக் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறா, நீ மட்டும் இதுக்கு வெட்டி அனுக்கிறா பச்சைப்புள்ள சமைக்க போகிறங்குது, ஓ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் போயிட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் சொல்கிறா, என்னோட ஆக்டிங் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தா தாத்தா வந்துடுறாரு. ஹீரோயின் இவனை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கா. தாத்தா இதெல்லாம் எட்டி பார்த்துட்டு பரவாயில்ல பிள்ளைங்க உண்மையாக தான் இந்த மாதிரிலாம் இருக்குங்க போல இருக்கு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வகை வகையாக சமைச்சு தரா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தூங்கலான்ட்டு ரூமுக்கு வந்தா ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். வந்து ஹீரோயின் கிட்டே பேசலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இங்கே பாருங்க அங்கே நடந்ததெல்லாம் ஆக்டிங் தான், அது ஆக்டிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க, சாரிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் சொல்லும்போது தாத்தா உள்ளே வந்து உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன சின்ன சிஸ்ஸுங்க கல்யாணம் வேறு புதுசாக பண்ணியிருக்கீங்க, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவானே, அதனால நான் இந்த ரூமில் படுத்துக்கிறேன், ரெண்டு பேரும் போய் உங்கள் ரூமில் படுத்து தூங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் முழிக்கிறா. எது அவரும் நானும் ஒரே ரூமில் தூங்கணுமான்னு கேட்கும்போது என்னடா பேசுகிறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், தாத்தா உங்களை காலையில் தான் எழுப்புவேன், போங்க போங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா படிக்க வந்து படுத்துக்கிறாரு. இல்லை தாத்தா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனி ரூமில் படுக்க போகிறீங்களா, அப்போ இந்த கல்யாணம் என்ன டூப்பு கல்யாணமா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது சேச்சே அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் போய் பக்கத்து ரூம்லேயே தூங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான், நான் வேணா சோஃபாவில் படுத்துக்கிறேன் நீ வந்து பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இல்லை நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் சொல்கிறா, எங்கள் பொலைட்டாக சொல்லலான்ட்டு நானும் சொன்னேன், நான் மட்டும் இப்படி சோஃபாவில் படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சுங்கும் போது சரி ஓகே ரெண்டு பேரும் பெட்லேயே படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி க்ளோஸ்அப்பில் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஏங்க நீங்கள் தானே சொல்லிங்க இது ஜஸ்ட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு நான் போய் ரூமில் தூங்க போகிறேன், நீங்கள் போயிட்டு ஸ்டடி ரூமில் தூங்குங்கன்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு
போயிட்டான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. எகிரி குதிச்சு போய் பெட்டில் படுத்துக்கிறா. பார்த்தா பின்னாடியே ஹீரோ போயிட்டு அவள் பக்கத்தில் வந்து இப்படி க்ளோஸில் போகிறான். இவன் கேட்குறா, அம்மா என்னாச்சுங்கும் போது இவன் சொல்கிறான், தாத்தா வெளில நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சைக்கிளே காமிச்சிக்கிட்டு இருக்கா. இவங்க வரும்போது டோரை க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க போல இருக்க. இப்படி தாத்தா எட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தாத்தாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதவை சாத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. எங்கள் தாத்தாவுக்கு இன்னும் டவுட் இருக்குது போல இருக்கா. நம்ம ஆக்டிங் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லும்போது சரி சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுறா. அப்படியே காலையில் விடிஞ்சிருது. ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. என்னோட சன்ஷைன்னு போட்டு இருக்கு. அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து மறைச்சி வச்சுட்டு ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இவ கேட்குறா, தாத்தா எங்கே கேட்கும்போது, ஏன் தாத்தா வந்து இங்கே தங்கணும்னு யோசிக்கிறியா, ஏன் என் கூட தூங்கணுமா ஒரே ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ குடிச்சிட்டு இருந்த பாலெல்லாம் துப்பிடுறா. அதுவும் மூஞ்சி ஃபுல்லாக துப்பி வச்சிடுறா. இவளுக்கு இல்லை பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ்க்கு போனவன் திடீர்னு பார்த்தா அவளுக்கு கால் பண்ணுறான். இங்கே பாரு ஒரு ஃபைலை மறந்துட்டு வந்துட்டேன், அது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா, என் ஸ்டடி ரூமுக்கு போக முடியுமான்னு கேட்கும்போது இப்போ யோசிக்கிறான். ஐயோ இல்லை அங்கே தானே ஃபோட்டோ வச்சுருக்கோன்ட்டு இல்லை வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இவ காலை கட் பண்ணிட்டா. என்னமோ சொல்ல வந்தாரே, சரி விடு என்ன சொல்ல வந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்ட்டு ஃபோட்டோ தெரியலான்ட்டு போயிருக்காங்க. பார்த்தா மை சன்ஷைன் போட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து உள்ட்டாவாக கிடக்கு. இவளுக்கு வந்து யாருன்னு தெரியல, ஏதோ ஃபோட்டோன்னு மட்டும் தெரியுது. திரும்பி பார்க்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த ஃபோட்டோவை பிடுங்கி லாக்கரில் வச்சு பூட்டிடுறான். அவ்வளோதான் இவளுக்கு வந்து ஏன்டா இப்படி நடந்துச்சு, அப்படி என்ன இருந்துச்சு, யாரோட ஃபோட்டோவாக இருக்கும் இது, எதுக்கு இவ்வளோ பயந்துட்டு கையிலேருந்து பிடுங்கி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. எதுவுமே பேசாமல் சாரி நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாடுக்கு அங்கேருந்து போயிட்டா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ பார்த்தாலா இல்லையான்னு தெரியலையே, பைத்தியக்காரி எதுக்கு தான் அப்படி கோச்சிட்டு போயிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்போ கோச்சிக்கிறானா இவ பார்த்துருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவனுக்கு உண்மையை சொல்லணுன்ட்டும் இருக்கு. இருந்தாலும் இப்போ அந்த உண்மையை சொன்னால் அது வந்து அவள் நம்புவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் வேறு இருக்குது. அதனால அவளே வந்து நம்மளை லவ் பண்ணிட்டோம், அது வரைக்கும் நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறா. என்ன பண்ணுறா, உடனே ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இங்கே பாருங்கள் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிடலாம், நீங்கள் போய் அப்பீல் பண்ணலாம் அவசியம் இல்லை. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாணம் தானாக வந்து டெர்மினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வருஷத்துக்குள்ளே கூட உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை யாரையாவது நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அதோடு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருங்கிற மாதிரி அதில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கு. இவன் கேட்குறான், அதே இந்த 1 வருஷம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை திடீர்னு உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கலாம், இல்லை முன்னாடியே வேறு யாரையாவது பிடிச்சிருக்கும், ஒரு வேளை உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அதை கேட்குற மாதிரி தெரியல, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன இப்போ டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க உங்கள் நல்லது தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெண்ணை எடுத்து கொடுக்குறா. ஆனால் இவன் எப்படி சைன் பண்ணி கொடுப்பான், நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் காசு கேட்டு தொல்லை பண்ண மாட்டேன், உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அடுத்த செகண்டு நான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துடுவேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பி போயிட்டே இருப்பேன், சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது இவனுக்கு சைன் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. அதனால் என்ன பண்ணுறா, காலையே வர அதை ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ஐயோ டைம் ஆச்சா, சரி நான் வந்துடுறேன் வந்துட்டேன் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஏன் அப்படி பயந்து ஓடுறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவளுக்கு கால் வருது. இவளோட அங்கிள் தான் கால் பண்ணியிருக்காரு. இங்கே பாரு எப்போ வர, உனக்கு நம்பி நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்லும்போது என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் தான் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. என்னாச்சு பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கும்போது அங்கிள் சொல்கிறாரு, ஐயோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே போய் உட்காந்துருக்கானே தெரில, ஃபஸ்ட்டு அவள் அட்ரஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கூட்டு வந்து நானே விடுறேன்ப்பா, காசை மட்டும் திருப்பி கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்து வெட்டிக்காரன்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி காசு வாங்கிட்டான் போல இருக்கு. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வேலைக்கு வந்திருக்கா. அப்போ ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு போல இருக்கு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே போனீங்கன்னா உனக்கு 1 மில்லியன் கிடைக்கும்னு சொல்லும்போது 1 மில்லியனான்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளும் அவன் கூட வாடகை ஷேர் பண்ணிக்கணும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால் அந்த மீட்டிங்காக தான் வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா இந்த கந்து வெட்டிக்காரன் தான் அங்கே வந்து உட்காந்துருக்கான். இவன் வந்து இவங்க தான் வேலை பார்த்துருக்காங்கிறது கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதனால் வேணும்ட்டே காசு தரேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவளை வர வச்சுட்டான். வந்தவனா சும்மாவாக இருப்பான், ஏன்னா சொல்லுவான் விட்டு போகலான்னு பார்த்தியா, மாமா உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாடா எடுங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ட்ரக்ஸ் கலந்து வச்சிருக்கான் போல ட்ரிங்க்ஸை. அதை எடுத்து தான் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவள் வாயில் ஊற்றி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் வாங்கிட்டா அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் ஹீரோட தம்பி வந்திருப்பான். பார்க்குறான் ஊற்று, இது நம்ம அண்ணி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஊச்சுவான். சரின்ட்டு கால் பண்ணி டேடி அண்ணா உன் பொண்டாடியே இங்கே ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காண்டா, வாடா சீக்கிரம் வாடா, அண்ணி வந்து காப்பாற்றுறாங்க போது அடுத்த செகண்ட் ஹீரோ அங்கேருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். எங்கடா இருக்கான்னு கேட்கும்போது இவன் பக்கத்துலேயே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்து வந்து கந்து வெட்டிக்காரன் ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு என்ன சொல்லும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு இப்படி விட்டுட்டு ஓனா எப்படியா சொல்லும், உனக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வரும்போது பின்னிலேருந்து டொம்முன்னு மாடியில் ஒரு அடி விழுது. வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான்.
ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லும்போது, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பயந்து நடுங்கிட்டே தான் உட்காந்துருக்கா. இங்கே இப்போ அழணுன்னா அழுதுரு. இந்த மாதிரி வந்து பேசாமல் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்காத. இப்படி நான் அவனை பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறான் மனசுக்குள்ளே. அவனை ஹக் பண்ணி அழணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போக போகிறோம். அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சவ எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கா. அவன் கேட்குறான், அம்மா இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா ஸ்டோரியுமே சொல்கிறா. இவங்க அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அங்கிள் தான் எடுத்து வளர்த்துருக்காரு. அதெல்லாம் சொன்னும் போது இவனும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவள் கேட்காம அங்கேருந்து போயிட்டா. நெக்ஸ்ட் டே இவன் யார்ட்டையும் கால் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் சொல்லித்தர முடியுமான்னு கேட்கும்போது நான் தான் அவன் கூட இருக்கேனே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை எப்போவும் என் கூட இருக்க முடியாதுல்ல. டிவோர்ஸ் ஆகிட்டா நான் தனியாக தானே இருந்தாகணும். ஃப்யூச்சரில் என்னை பாதுகாத்துக்கணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால தான் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் இவன்கிட்ட எதுக்கடா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. புஷோ போட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை. ஐயோ என்னால் முடியாது சத்தியமாக விட்டுருங்க. என்னை வந்து கொலை பண்ணால் கூட அதை நான் வாங்கிக்கிறேன். இந்த புஷப் மட்டும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு என்னை மட்டும் நீ கீழே தள்ளி விட்டேன்னு வச்சுக்கேன் நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை அடித்து கீழே தள்ளுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் முடியவே முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பண்ணால் மட்டும்தான் போக முடியும்னு சொன்னோடனே சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அவனை எட்டி ஒதைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அவன் டக்குன்னு கையில் பிடிச்சிட்டான்ல. இப்படி பண்ணால் எப்படி நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறது. கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போங்க, பொட்ட பிள்ளையாக இருக்கேன்ல, கொஞ்சமாவது நீங்கள் விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ தேங்கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் வந்து என்ன உன்னை கடத்திட்டு போகிறவன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவ கால் வலிக்குதுன்னு கீழே உட்காந்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவன் பிடிக்கலான்ட்டு போகும்போது இவன் அவனை தள்ளி விட்டுட்டு மேலே விழ போகிறா. அது வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. சரிட்டு இவன் தள்ளி போகலான்ட்டு பார்த்தாலும் ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவளும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எழுந்து வந்துட்டா. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு இன்னுமே புரியல. ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நம்மளை எதுக்கு கிஸ் பண்ணா, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா யார்கிட்ட கேட்பா, ஃப்ரெண்டுக்கிட்ட தானே. இந்த கதையெல்லாம் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது ஐயோ மச்சான் என்ன மச்சான் சொல்கிற அப்படியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கா. என்னடி கதை கேட்டுட்டு இருக்கா, ஏதாவது ஐடியா கொடுத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஐடியா கொடுக்குறது, சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ தான் பசங்கள்லாம் வந்து அங்கே டான்ஸ் ஆடுற பார் தான். பொண்ணுங்களாம் போயிட்டு அங்கே பீ பண்ணுவாங்க, பசங்க டான்ஸ் ஆடுவாங்க, ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அட கன்றாவியே இந்த இடத்துக்காக என்னை கூப்பிட்டு வரேன்னு சொன்னால் இதில் வேறு ஒரு ஸ்பெஷல் இடம்னு சொன்னி அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த பசங்கள்லாம் பார்த்தா உனக்கு வந்து ஏதாவது தோணுதானே யோசிக்கலாம். ஏன்னா ஹீரோ கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே உன் உடம்புக்குள்ளே ஏதோ பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குதுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பசங்களாம் பார்க்கும்போது அதே பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சுன்னா இது நார்மலாக உனக்கு வர இன்ஃபாச்சுவேஷன் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இவங்கெல்லாம் பார்த்தோன்னே எதுவுமே தோணவே இல்லை. அவளுக்கு இன்னுமே ஹீரோ ஞாபகமாகவே தான் இருக்குது. அவள் படுக்க அந்த இடத்துல சும்மா தான் உட்காந்துருக்கா குடிச்சிக்கிட்டு. அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தியான்னு கேட்கும்போது இல்லையே பார்க்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்க்காமலே ஒருத்தர் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவர் உன்னை தான் லவ் பண்ணுவாருன்னு தோணுது. நான் பார்த்துருக்கேன், நமக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சார் முள்ளையில் நின்று உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால எதுக்கும் நீ போய் அந்த ஃபோட்டோ ஒருத்தர் எடுத்து பாரு அப்படிங்கும் போது அப்படியா சொல்கிற, நம்ம பார்க்கலான்னு சொல்கிறியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாண்டி, நீ என்ன இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம், உனக்கும் அவரை பிடிச்சிருக்குங்கிற. அப்படி இருக்கும்போது 2 பேர் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இவளுமே சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, ஹீரோவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னை வந்து கொஞ்சம் பிக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிக் பண்ணணுமா, எங்கே இருக்க, அட்ரஸ் அனுப்பு அப்படிங்கும்போது அதை அனுப்புகிறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவா. ஆனால் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யோசிக்கிறா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறா, வா நம்ம பாட்டு பாடலாம் வா அப்படின்னு சொன்னோன்னே இவன் காலை கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டா. இவனுக்கு எதுவுமே புரியலை. எப்படியே அட்ரஸையும் கண்டுபிடிச்சி அவள் இருக்கிற பார்க்க வேண்டாம். வந்து பார்த்த உடனே ஃப்ரெண்டை பார்க்குறா. ஃப்ரெண்டு சொல்கிறா, ஐயோ இம்பிட்டு அழகாக இருக்கீங்களே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூட்டுவா. உத்து பார்த்துவா, ஐயோ சாரி சார் நான் வேணும்ட்டே பண்ணல சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஹீரோயின் டக்குன்னு வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டு வந்துட்டிங்களா, எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் கேட்குறா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதாங்கும் போது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னவ சும்மானு இல்லாமல் அவன் கணத்தில் வகை ஒரு கிஸ் பண்ணிடுறா. இதே மாதிரி தான் இவங்க வந்து ட்ரைனிங்கில் இருக்கும் போதுமே இவங்க பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது கேட்க போட ஹீரோ கிட்ட ஹீரோயின் பக்கத்தில் வந்து இங்கே பாருங்க நான் பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இந்த தப்பை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோக்கு அப்போல்லாம் வந்து ஹீரோயின் மேலே அவ்வளோ லவ் இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேவா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதுல, தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா.
சரி வா உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவனை கிஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அவள் ஃபுல்லாக குடிச்சிருக்கா, இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தோணுது. அதனால் கூட்டு போயிட்டு அவளை ரூமில் படுக்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். காலைல கண்ணு முழிச்சு பார்க்குற இப்போ தான் தோணுது, ஆத்தி நைட்டு என்னென்ன காரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், அவன் மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்காக வந்து ஹேங் ஓவர் சூப்லாம் எடுத்துகிட்டு வந்து வாய் தோற அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இவர் இவ்வளோ நல்லதாக நடந்துக்க மாட்டார் நம்மக்கிட்ட, அப்படி என்னத்தை பண்ணி தொலைஞ்சோன்னு தெரியலையே. சார் கொஞ்சம் கோச்சிக்காமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா, இப்படி வியர்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்களே அதான் கேட்குறேன், இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா, விஷம் கலந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் லட்சி குடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது வாய் மூடிடுறா, வானா விட்டுருங்க எதுவும் பேசாதீங்கும் போது, ஐயோ போய் குக்கிங் பண்ணுறதுக்கு பொருள் இல்லை வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன், கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இவன் இந்த பக்கம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, ஐயோ என்ன பண்ணி தொலைஞ்சோன்னு தெரியலையே, இவர் வேறு இந்த மாதிரி இக்கு வச்சு பேசுகிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கா. இவன் வேறு மார்க்கெட்டுக்குள்ளே தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கையை பிடிச்சி டைட்டாக நீ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அங்கேருந்து. சரி என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது இவனே சொல்ல, அங்கே பாருங்க வச்சிருக்க காசுலாம் உங்கள் சேவிங்ஸு, அது வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. மீன் கடையில் போயிட்டு 200 மீன் சொன்னால் 100 தரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவரெல்லாம் தர முடியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் திட்டி அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ உடனே என்ன பண்ணுறான், ஹீரோயின் திரும்பின கேப்பில் அவர்கிட்ட காசை கொடுத்து எக்ஸ்ட்ராவே காசை கொடுக்குறான். அவரும் புரிஞ்சுக்கிறாரு இவனை பார்த்த உடனே, வாங்கம்மா இந்த மீன் வந்து ஆல்ரெடி செத்து போச்சா, அதனால உங்களுக்கு பாதி ரேட்கே தரேன் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கே கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் புருஷன் ரொம்ப அழகாக இருக்காரு, 2 பேர் பக்கா பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வேறு அது ஓகேன்னு சொல்கிற மாதிரியே அவள் ஷோல்டரில் கை போட்டு க்ளோஸாக இழுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின் குஷியாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து குதிச்சு ஓடி சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து உப்பு டப்பா எட்ட மாட்டேங்கிட்ட, கொஞ்சம் வந்து இதை எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் க்ளோஸ்அப்பில் வந்துட்டான். வந்தவன் அப்படியே டக்குனு கிஸ் பண்ணுற மாதிரி வந்தவொடனே ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவள் வந்து யோசிக்கிறா, இவளுக்கும் அவனை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இவன் இன்னொருத்தவனை லவ் பண்ணுறதா தானே இவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அங்கேருந்து அப்படி தள்ளி போயிட்டா. அந்த போன வேகத்துக்கு பேனில் இருக்க எண்ணெய் வந்து இவன் மேலே ஊற்றுற மாதிரி வருது. தடுக்க போன ஹீரோவுக்கு கை ஃபுல்லாக வந்து தெரிச்சு காயமாயிடுது. ஹீரோயின் கூட்டு வந்து அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பெரிய வீரரா, அப்படி கோர்க்க வந்து கையை விட்டீங்கும் போது இதெல்லாம் பெரிய வழியா என்ன, ட்ரைனிங்கில் எவ்வளோதுக்கு பட்டிருக்கோம், இது கூட வழி தாங்க முடியலன்னா எப்படி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தண்ணியை தொடவே கூடாதுன்னு சொல்லும்போது, அப்படியா சரி நான் தண்ணி தொடலன்னா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும்போது, அதான் நான் இருக்கேன்ல, நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, உங்களோட உதவிக்காக நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கை காமிச்சிட்ருக்கா. அப்படியா சரி ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் கொஞ்சம் கூட வர முடியுமான்னு கேட்குறான். எங்கே பாருங்க கையில் எங்கே தானே அடிப்பட்டிருக்கா, அந்த கை சும்மா தானே இருக்கா, அதெல்லாம் நீங்கள் போகலாம் போங்கும் போது, இப்போ தான் உதவி பண்ணுறேன்னு சொன்னேன் பாரு இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, சரி இருங்க நான் வரேன், ஆனால் வந்து நான் கண்ணை மூடிட்டான் வருவாங்கும் போது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவ்வளோ வந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போய் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்போ உண்மையிலேயே வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கும்போது, பின்னா எதுக்கு உனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்துக்கும்போது அவன் சொல்கிறான், ஏ சும்மாடி ப்ராங்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன்டி, நான் உன்னை சீரியஸாலாம் கூப்பிடல, போ வெளில போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். இவன் சும்மா வம்பிழுக்கிறதுக்காக தான் பண்ணியிருப்பான். ஹீரோயின் தான் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. இதெல்லாம் அவன் தம்பிக்கிட்டே சொல்லும்போது, இப்படிலாம் நடந்துச்சான்னு சொல்லி அவன் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சிரிச்சது போதும், ஒரு ஐடியா கொடு, அவகிட்ட என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணும், நான் சொல்லாமே அவளுக்கு புரியணும், அப்படி ஏதாவது ஐடியா கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே லவ் பண்ணேன் எனக்கு எப்படி ஐடியா தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ கேட்ட அந்த ப்ராஜெக்டில் நான் சைன் பண்ணி கொடுக்கலான்னு யோசித்தேன், நீ பேசின திமிர் பேச்சுக்கெலாம் உனக்கு சைன் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, சரிண்ணா இங்கே பாருண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான் நிறைய ஃபோட்டோஸ். என்ன விஷயம்னா, நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு ரிங்கு கூட வாங்கலை, அப்படி வாங்குற ரிங்கை வந்து நீ வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கடையில் போய் வாங்கி கொடுக்கக்கூடாது, நீனே டிசைன் பண்ணும், உங்கள் 2 பேரோட மெமரிஸ் இருக்க மாதிரி ஒரு ரிங்கை டிசைன் பண்ணி அதை கொண்டு போய் அன்னிக்கிட்ட கொடு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னோன்னே ஹீரோக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹீரோயினோட ரிங்கோட சைஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நைட்டில் கொள்ளகார மாதிரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ளே அப்படியே பூனை மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கா. அவள் கையை பிடிச்சி ரிங்க அளவெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, இவன் கையை பிடிச்சி தலைக்கடியில் வச்சு மெத்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டான். காலை ஹீரோயின் கண்டுபிடிச்சி பார்க்குறா, யாரோ கதை தட்டு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இவளோட அங்கிள் தான். அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டார் போல இருக்க. இவள் உள்ளே விட மாட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே வாசலே உட்காந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு. பார்த்தீங்களா இந்த பிள்ளைய சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிற நெய்பர்ஹுட்ஸில் இருக்கவங்களுமே என்னமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, வயசான காலத்தில் எதுக்குமா அப்படி கஷ்டப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினே யோசிக்கிறானா ஹீரோட பேர் கெட்டு போய்டுன்ட்டு, சரி வந்து தொலைங்கன்னு சொல்லி உள்ளியும் கூட்டிகிட்டு வந்துட்டா.
உள்ளே வந்தவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம்மா கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கல்யாணம்லாம் பண்ணியிருக்க, வரதட்சணையாக அங்கிளுக்கு காசு தர வேண்டியது இருக்குது, அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, இங்கே வந்து பொண்ணுங்க எப்படி வரதட்சணை தராங்களோ அதே மாதிரி சைனாவில் நிறைய கம்யூனிட்டிஸில் பசங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது பொண்ணு வீட்டுக்கு வந்து வரதட்சணையாக காசு கொடுப்பாங்க. இது அங்கே லீகல் கூட. என்ன நீ காசு தரியா இல்லை உன் புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சி போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நானே தந்து தொலைக்கிறேன், அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவருமே சரி ஓகே 1 மில்லியன் ரெடி பண்ணி வை, 2 நாளில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயின் இதை நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மா என்னாச்சு, எது கண்ணெலாம் கலங்கிருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெங்காயம் அரிலான்ட்டு போனேன்னா அதான் கண்ணு கலங்கிருச்சு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் அவனுக்கு புரியுது ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. நீ அழாதுன்னு சொல்லி கண்ணை தொடச்சி விட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஆனால் எதையுமே அவன்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறா. எப்படி வந்து இந்த காசை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கண்ணு முழிச்சு இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நம்ம இந்த காசை ரெடி பண்ணி தர வேண்டாம், நம்ம வந்து ஹீரோ விட்டு போயிடலாம், எப்படி இருந்தாலும் நம்ம டிவோர்ஸ் நம்ம வீட்டை விட்டு கிளம்பிட்டாலே டிவோர்ஸ் ஆனதை தானே நம்ம அர்த்தம், நம்ம தான் அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுத்துட்டோம்ல, ஹீரோவாது நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக பேட்டி படிக்கலாம் கட்டிட்டு அப்படியே சத்தம் போடாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் பேட்டி ரொம்ப வெயிட்டாக இருந்தனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. திரும்பி பார்த்தோம் ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லி பயந்துடுறா. என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சா இல்லை வேறு ஏதாவது பேக் பண்ணுமான்னு கேட்கும்போது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது வா வந்து நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு குற்றவாளியை கேள்வி கேட்குற மாதிரி இவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனும் தாங்கிட்டே நின்றுட்டு இருக்கா. உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வம்படியாக நின்றுட்டு இருக்கா. இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை நான் கண்டுபிடிக்குவான்னு கேட்கும்போது இவளுமே வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே போவீங்க அவ்வளோ காசுக்கு, என் அங்கிள் சரியான போனோம் தண்ணி அவன் வந்தான்னு வச்சுக்கேன் காசுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் தானே, இப்போ நம்ம 2 பேர் கப்பல்ஸ் தானே, அப்படி இருக்கிறப்ப நான் காசு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சைலண்ட்டாக மட்டும் இரு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. இப்போ தான் அவளுக்கு போன உசரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நான் வந்து உன் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், இப்போ பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு மாடிக்கு போ, இன்னமும் வந்து பெட்டி கட்டுறவாலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நானே பேக் பண்ணி உன் அங்கிள்கிட்ட கொண்டு போய் விட்டு வந்துடுவேன், கொண்டு போய் விடவா அப்படின்னு கேட்கும்போது சச்சா வேணாம் வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுறா. ஹீரோவும் போய் ஹீரோயினோட அங்கிளை மீட் பண்ணி அவருக்கு காசை கொடுக்குறான். சரின்ட்டு அவர் வாங்கலான்ட்டு வரும்போது கையை பிடிச்சி ஒரு முறிச்சு விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, இதுக்கப்புறம் அவன் பக்கம் நீங்கள் வரவே கூடாது, அப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவர் கத்துறாரு எப்பா அங்கே பாரு காடை கொடுத்துட்டு போ அப்படிங்கும் போது அவன் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். இவன் போன அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்கு படப்படப்படன்னு 4-5 ஆளுங்க வராங்க. வந்தவங்க இவரை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஹீரோட ஆளுங்க தான். அடி வாங்கினவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஆள் வச்சு என்ன அடிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சபதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாமல் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுன்ட்டு குதிச்சு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறா, இங்கே பாரு இங்கே இருக்கிறது உனக்கு சேஃப்டி இல்லை, அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லும்போது இல்லை அந்த சிட்டியில் வந்து எல்லாமே காசு ரொம்ப ஹையாக இருக்கும், உங்களால் எப்படி அவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியங்கும் போது அப்போ நானும் பாதி காசு கொடுப்பேன் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவன் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேர் சேர்ந்து அடுத்த நாள் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோயின் சுற்றி ஓடிட்டு ஐயோ இவ்வளோ பெரிய விண்டோவா இவ்வளோ பெரிய டிவியான்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட தம்பி தான் அந்த லேண்ட்லார்ட் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ அண்ணி எம்பிட்டு அழகாக இருக்காங்க, அன்றைக்கே தூரத்தில் பார்த்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை 2 பேர் கப்பலான்னு கேட்க வந்தேன், நான் வந்து கப்பலுக்கு மட்டும் தான் வீடு தருவேன், உங்களுக்கு வாடகை கூட பதிவு பண்ணிக்கிறேன், இங்கே கப்பல்ஸாக இருக்கணும், நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதாங்கும் போது இல்லை நாங்கள் நடிக்கல சீரியஸாக நாங்கள் கப்பல் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இல்லை சந்தேகமாக இருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரூவ் பண்ணுமா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்க கேள்வி, கப்பல்னால் என்ன பண்ணுவாங்க அதை பண்ணி கம்மி நான் நம்புறேங்கும் போது எங்க இதான் பார்க்குறீங்கல்ல நான் கை பிடிச்சி நிற்கிறேனுங்கும் போது நான் கூட தான் எந்த பொண்ணையாக இருந்தாலும் கை பிடிச்சிட்டு நிற்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கும்போது ஹீரோயின் வந்து காசு கம்மியாகுதுங்கிறதுன்னு சொன்னோடனே ஓடி போய் ஹீரோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. எங்க உங்கள் சேவிங்ஸை நான் வந்து காலி பண்ணக்கூடாதுந்தாங்க இதெல்லாம் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் செய்கிறா. இதெல்லாம் அவனும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் தம்பி. இதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது கிஸ் பண்ணிங்களா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் சொன்னதை நீ முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தியாங்கும் போது என்னத்தை டெஸ்ட் பண்ணுறது எனக்கு தான் இருந்தாலும் பிடிச்சிருக்கே அதுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்க என்ன இருக்குங்கும் போது லூஸ் அதை சொல்லலை, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா இல்லையா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் கிளம்பி போகலாம், அவர் கண்டிப்பாக உன்னதான் லவ் பண்ணுவார், நீ உள்ளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்கிற சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நெக்ஸ்ட் டே அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, ஹீரோயின் அதுதான் எடுத்து பார்க்கலான்ட்டு போகிறா. ஆனால் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா, இங்கே பாரு அதெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே வா இந்த லாக்கருக்குள்ளே தான் இருக்கும்னு என் உள்ளுணர்வு சொல்லுது, லாக்கரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன்
இவன் முழிக்கிறா, எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இவன் பர்த்டே போட்டா, ஹீரோ பர்த்டே போட்டா, கல்யாண நாள் போட்டா, எதுவுமே சரிப்பட்டு வரல. 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா, விடு ஹீரோ இல்லைனா என்ன, வேறு நிறைய பசங்க இருக்காங்க, நான் வேணா இன்ட்ரோ கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டான். பின்னாடி இருந்து இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறியான்னு கேட்டோடனே ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அடிச்சு பிடிச்சி ஓடிடுறா. இவளும் பின்னாடி போகலான்னு ட்ரை பண்ணும்போது இப்போ போனேன்னு வச்சுக்க அவ்வளோதான் நடக்கிறதே வேற. காலை உள்ள எடுத்து வை அப்படின்னு சொன்னவன் பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பண்ணி நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கே போலையே, சரி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப் இழுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணது, விளையாட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவா கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவனுக்கு கால் வந்துடுது. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க. சரி ஓகேன்னு சொன்னவா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, தாத்தா உடம்பு சரியில்லை, நீ போய் ஹாஸ்பிட்டலில் அவர் பார்த்துக்கிறியான்னு கேட்கும்போது இவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஓடிட்டா. தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வரா. இவளோட பேர் லீனா. லீனாவுக்கு வந்து ஹீரோ மேலே க்ரஷ், 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் போல இருக்கா. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஹீரோ தான் அனுப்பி வச்சாருன்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு ஒய்ஃப்னு சொல்ல வரா. ஆனால் அதை கேட்கறது கூட இவர் ரெடியாகவே இல்லை. இவன் என்ன பண்ணுறா, ஒரு கார்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு இவரை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கியா, சரிந்தா இந்த கார்டை வச்சுக்கோ, காசு செலவுக்கு வச்சுக்கோ, அப்புறம் இந்த தண்ணி எடுத்து அவர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இவ யாரு, ஏன் தாத்தாவை பார்த்துக்கிறதுக்காக எனக்கே காசு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்க, ஸ்வீட் ஆர்டுன்னு வேறு சொல்லிட்டு போகிறா. என்னதான் நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தாத்தா எழுந்துடுறாரு. தண்ணி குடுமான்னு கேட்டோன்னே இவ்வளோ அந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்றா. அதை குடிச்ச அடுத்த செகண்ட் தாத்தாவுக்கு வந்து மூச்சு தண்ண ஆரம்பிச்சிருது. மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே இந்த லீனா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னத்தை கொடுத்து தொலைஞ்ச, அவர்கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஆரஞ்சு வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவா அங்கேருந்து கூட்டு போய் ஐசியூவில் சேர்த்துடுறா. அதுக்கப்புறம் வெளில வந்தவா ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டா. ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. ஏன்னா வந்து தாத்தாவுக்கு வந்து ஆரஞ்சு வாட்டர்னா அலர்ஜி போல இருக்குது. அதை வந்து இந்த லீனா வேணும்ட்டு இதை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்டே கொடுத்துருக்கா. இவளுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது ஹீரோயின் வந்து ஹீரோட ஒய்ஃப்ன்ட்டு. அது பிடிக்காம தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நினச்சி ஹீரோயின் குடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோவை பார்த்தோன்னே அவன் என்ன நினச்சிக்கிறா, இது வந்து நம்மளோட ஹாலுசினேஷன் சொல்லி யோசிக்கிறா. ஹாலுசினேஷன்லையாவது நீங்கள் என்கிட்ட இவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லி யோசிச்சவா பக்கத்தில் போயிட்டு நான் எதுவுமே பண்ணல தெரியுமா, நடந்தது எல்லாமே எனக்கே புரியல ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு, தாத்தாவை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லும்போது சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் உங்களை ஹக் பண்ணிக்குவான்னு கேட்டவுடனே இவன் முழிக்கிறான். உடனே சொல்கிறா, ஏன் என்ன அந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்களா என்ன, உங்கள் பக்கத்தில் கூட நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, இப்போ இதை டிஸ்கஸ் பண்ண வேணாம் காலைல பார்த்துக்கலான்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் டிஸ்கஷன் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொன்னவ அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே கூட்டு வந்து அவளை ரூமில் உட்கார வச்சுட்டு இங்கே பாரு பயப்படாது, எனக்கு எல்லாமே தெரியும், எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஹாலுசினேஷன்லையாவது என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கிடுறா. அப்படியே காலைல கண்ணு முடிச்சு பார்க்குறா. கனவா, அதான் நினச்சேனே, எல்லாம் கனவுல மட்டும் தான் இந்த அளவுக்கு க்யூட்டாக நடக்கும், நிஜத்துலேயே நடக்கும்னு சொல்லி யோசிச்சவா சரி ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், தாத்தாவை பார்க்குறோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் நான் திருந்த மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வரும்போது தூரத்தில் ஹீரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன நடக்குது, ஹீரோ வந்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பக்கம் ஹீரோயின் நிற்கிறத லீனா பார்த்துட்டா. பார்த்தோன்னே வேணும்ட்டே என்ன பண்ணுறா, ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி கீழே விழ போகிறா. ஹீரோ தடுக்க போகும்போது தெரியாமல் 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிருச்சு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அங்கே நிற்க முடியல, அங்கேயும் தெரிச்சு ஓடி வந்துட்டா. இன்னைக்கு வேறு லீனாவோட பர்த்டேன்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்திருப்பா. இது ஹீரோயினோட காதில் விழுந்துச்சு. வேணா யோசிக்கிறானா, ஒருவேளை லீனா தான் இவரோட லவராக இருப்பாங்களோ, அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பர்த்டே டேட்டை போட்டால் டக்குன்னு லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தா வந்து ஒரு ரிங்கோட டிசைன் இருக்குது. இதை பார்த்து ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, லீனாவை தான் லவ் பண்ணுறாரு போல இருக்கு, அவளுக்காக ரிங்லாம் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்போ பார்த்து கிராண்ட்பா உள்ளே வந்துடுறாரு. உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா கிராண்ட்பா, நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணலங்கும் போது தெரியும்டா கண்ணா, உட்காரு ஃபீல் பண்ணாத, தாத்தாவுக்கு தெரியாதா, தெரிஞ்சா நீ இதெல்லாம் பண்ணியிருப்பா, தெரியாமல் தான் பண்ணியிருப்பா, வீடு பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ வந்து சரி நான் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிக்கிறதுக்காக திங்ஸ் வாங்க வந்துட்டா. பார்த்தா அந்த இடத்துலேருந்து யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவளோட அங்கிள் தான். இவ தான் கொலைகாண்டில் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆளை விட்டு அடிக்கிறா, உன் புருஷன் ஆளை வச்சு அடிச்சிட்டான், உன்னை சும்மாலாம் நான் விடவே மாட்டேன், இன்னைக்கு நடக்கிறதே வரேன்னு சொல்லும்போது அவர் உன்னை மீட் பண்ணாரான்னு கேட்கும்போது ஆமாம் மீட் பண்ணா, 1 மில்லியன் காசு வேறு கொடுத்தான். என்ன பிச்சை காசு, இந்த 1 மில்லியன்லாம் எனக்கு தேவையா என்ன, இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு அதிகமாக காசு வேணும், அது எனக்கு இப்போ கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நல்லா டரராக பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது இவர் கால் பண்ணி கொடுத்து பேசு, உன் போஸ்ட் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவன் முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவரே பேசி அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. ஹீரோ வந்தவன் ஹீரோயினோட கையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இங்கே பாரு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். கதை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது
கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குல்ல, அதனால அந்த இடத்துல தலை சுற்றி அப்படி கிறுகிறுன்னு ஆகி உட்காந்துடுறான். இதே மாதிரி தானே வந்து ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது நடந்திருக்கும். ஹீரோயின் அப்போ தான் பக்கத்தில் இருந்தால் அவனை சமாதானப்படுத்திருப்பாள். அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறா. பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை நான் கூப்பிட்டு தானே இருக்கேன், பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவனுக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தினால தான் இதெல்லாம் நடக்குது போல இருக்கு. அந்த ட்ராமாலாம் ட்ரிகர் ஆகிடுது. அப்போ யோசிச்சு பார்க்குறான் என்ன நடந்திருக்கும்னா, இவன் குட்டி பொண்ணையனா இருக்கும்போது இவங்க தான் பணக்கார குடும்பமாச்சே, அதனால இவனை கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா காசு கொடுத்தாங்க தான் நான் உனக்கு திருப்பி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கு தான் அப்பா அம்மா கிடையாது. இவன் தாத்தாவும் பாட்டியும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பாட்டிக்கு வந்து இவனை பிடிக்காது, இவனோட தம்பியை தான் பிடிச்சிருக்கும். அதனால வந்து காசு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இவனை வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் போட்டு பூட்டி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ வந்து இவன் தாத்தா தான் 2 நாள் கழித்து இந்த விஷயம்லாம் தெரிய வந்து அவர் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்திருப்பார். வந்தவொடனே இவனை கூட்டு வந்து காப்பாற்றிருப்பார். அப்போலேருந்தே இவனுக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்காட்டுக்கு. அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அவனை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நான் தான் உங்க கூட இருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் அவளை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து தம்பிக்காரங்க கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவன் ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கேட்குறா அம்மா நீங்கள் எங்கெங்க அப்படிங்கும்போது அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். 2 பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் படித்த காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே தானே ஃபஸ்ட் டே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான் இவன் வந்து எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சிருந்து இவன் உட்காந்து பார்த்துட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. ட்ரைனிங்லாம் வரும்போது ஹீரோயின் சொல்லிட்டே இருந்திருப்பா எனக்கு வந்து கிராப் பால்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவளுக்கு தெரியாமே அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த கிரவுண்டு தான் நம்மளை சேர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். 2 பேரும் அந்த இடத்துல சேர்ந்து கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறான் உன்னை எவ்வளோ நாள் மறைஞ்சு லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவன் அவளுக்கு போய் கிஸ் பண்ணுறான். வீட்டுக்கு வந்து ஹீரோயின் அந்த ரிங்கியை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இப்போ என்ன எனக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்கிறேன் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இவன் என்ன பண்ணுறான் சரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்கான். உள்ளே போய் பார்த்தா அவள் ஃப்ரெண்டு வந்து ஏட விடமோ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருப்பா. அதுதான் வந்து ஹீரோ கையில் கிடைக்குது. அதை கொண்டு போய் கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வருஷமும் ஆகுது. ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஹீரோயின் வந்து அவனை தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைய வச்சுட்டு உட்காந்திங்கன்னா யார் சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்தா வந்துட்டேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த இடத்துல இந்த ட்ராமாவை முடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான். ஆனால் இந்த ட்ராமாவோட எண்டிங்கில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா ரீசெண்டாக வந்து காலையில் நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல் என்ன இருந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே தான், அது என்ன ஊர் இதெல்லாம் நான் பார்க்கல. அது பார்த்தோன்னே நான் ஸ்கிப் பண்ணிட்டு இது வானான்ட்டு ஒரு செவுத்தில் வந்து ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க. யோகாக்காக வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணோட உருவம் தான், ஒன்றுன்னு கிடையாது நிறைய உருவம் இருக்குது. அந்த ஒரு ஷேடோ மாதிரி பிளாக் ஷேடோவில் தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேஸு கலரு ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடையாது, ஒரு ஷேடோவில் உருவம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு உருவத்தை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு மோசமாக அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து காலையில் வந்து ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிறைய தடவை அது ஃபீட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து நமக்கு தான் அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மொபைல் எடுத்து பார்த்தேன். அதுலேயுமே அது ஃபீடாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணோட பெயிண்டிங்க்கே பாதுகாப்பு இல்லையே, இப்படி அதையே இவ்வளோ அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்களே, அப்போ நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்ட்டு எனக்குமே அந்த கேள்வி வந்துச்சு. பொண்ணுங்க போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிற விதம் சரியில்லை, பேசுகிற விதம் சரியில்லைன்னு சொல்லி பேசி இதனால தான் அப்யூஸ் நடக்குதுன்னு நிறைய பேர் பேசிட்டு சொம்பு தூக்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்டில் இந்த பொண்ணு இதுக்கு அந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு போனான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பெயிண்டிங் என்ன பண்ணுச்சு, அதில் அந்த பொண்ணோட உருவம் கூட தெரியாது, ஒரு பிளாக் கலர் பெயிண்டால் வரைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு உருவத்தையே ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுறான்னா, அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது குழந்தையாக இருந்தாலும் அப்யூஸுங்கிறது நடக்க தான் போகுது. ஏன்னாம்மா எல்லாரையும் அப்போ கெட்டவங்கன்னு சொல்ல வரையானா அப்படிலாம் கிடையாது. இதே நாட்டில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து நின்று கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பிரச்சனையை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதனால என்னென்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் கஷ்டம் நடக்குதுன்னு இல்லை, பசங்களையும் அப்யூஸ் பண்ணுற ஆளுங்க இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் மட்டும் அந்த மாதிரி ஏதாவது அப்யூஸ் நடந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச வாய்ஸை விட்டு பண்ணுங்கள் அந்த இடத்துல. நம்ம இது வந்து ஒரு விஷயம் சொல்லி பார்த்துட்டு கடந்து போய்டுவோம் ரீல்ஸாக. ஆனால் எனக்கு வந்து அது கடந்து போக முடியல. நான் தேவையில்லாத ஆணி இதெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, எனக்கு இதை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு திருப்தியாக இருக்கா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.